ஒரு கானானிய ஸ்ரீ, ஆண்டவர் அறியாத ஒரு பெண் ஆண்டவர் மகளுக்காக கேட்ட பொழுது ஆண்டவர் அங்கே இரக்கம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய குரலையே ஆண்டவர் கேட்டு உதவி செய்கிறார் என்றால் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட உங்களுக்கு எவ்வளவு செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லை என்று சோர்வோடு இருக்க உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாமல் உறுதியோடு மனத்தாழ்மையோடு உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடம் இன்றைக்கி அவரை நோக்கி பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு, நிச்சயமாக நிறைவேறும். நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதை கேட்குற ஒவ்வொரு வாழ்விலும் நிச்சயமாக நிறைவேறும். யார் ஒரு மனத்தாழ்மையோடு தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரிடம் கேட்கிறார்களோ நிச்சயமாக நிறைவேறும். அதன் பிறகு நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய காரியங்க. ஸோ இன்றைக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்விலை சோர்ந்து போகாமல் நிச்சயமாக பெரிய ஒரு அற்புதம் நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.